இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் தான் பெரும் பிரச்சனை. 24,000 ரூபாய், இது 5,000 ரூபாய். இல்ல என்ன கேட்டா நான் ஏதோ சொல்லுவேன். சைனாக்காரன் உள்ள புந்துட்டான். கீழே வந்து நம்ம வந்து என்ன ஓட்டு அடியன்னு அடிக்கிறத விட்டுட்டு சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். ஹாய் சோல்ஜர்ஸ். ஐஎம்ஸ் கடந்த சில நாட்களாவே எங்க பார்த்தாலும் ஐஎம்ஸ். அப்படியா? அது என்ன ப்ரோ ஐஎம்ஸ்னா? ஒண்ணு இல்ல, இன்னர் மானிட்டர், டிஸ்ப்ளே மானிட்டர் இல்ல, ஆடியோ மானிட்டர். சோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். தூக்கி போடுங்க. இந்தா புடிச்சுக்கோ. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் 10,000 செலவு செய்து ஐஎம் வாங்கி இருக்கிறேன். ஆனா 10,000 ரூபாய்க்கு ஐஎம் வாங்கின அவசியம் இல்ல, 500 ரூபாய்க்கே விக்குது. அப்புறம் என்ன? அதாவது சோல்ஜர்ஸ் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா அப்புறம் சோனி எரிக்சன் இவனுக்கு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா போன் வாங்கினாலும் ஹெட்போன் தருவானுங்க. அந்த ஹெட்போனே நல்லா தான் இருக்கும். ஆப்பிள் தருவானா? அவன் தானே பெரிய அப்பா பாத்துட்டு போயிட்டான். அவன் ஒருத்த வந்து ஆடியோ ஜாக் எடுத்தான்னு சொல்லிட்டு எவனுமே வந்து ஆடியோ ஜாக் கொடுக்கறது இல்ல, ஹெட்போனும் கொடுக்கறது இல்ல. ஹெட்போன்ல குட்டி ஹெட்போன் தானே, இல்ல ஓவர் தர வாங்கிட்டீங்களா? என்ன இது அருமையா இருக்கு. கணேசா தானே அதுல இருந்து பயங்கர ஆர்காஸ்மிக் ஆயிருப்பாரு. இது ஓர இப்போ ஜிஎஸ்டி இன்வாய்ஸா? ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் போட்டுருக்கு. இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் தான் பெரும் பிரச்சனை. நாம என்ன செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, 2 பெட்டி இருக்கு. அந்த பில்லு கட்டுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு பார்ப்போம். 4,000 சில்லற, மொத்தம் 10,000, 9,798 ரூபாய். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ். ஸோ முதல்ல என்ன இந்த பெட்டி இருக்கு. இது வந்து ஒரு வெட்டி ஓடி 100 அப்படின்னு ஏன் சிரிக்கிறானே தெரியல. ஒரு டைனமிக் டிரைவர் இன்னர் ஹெட்போன்ஸ். இது வந்து பிரிக்க போறோம். அருமையா இருக்குல்ல பெட்டி. என்னங்க பேரு? ஒரு வெட்டி, இரு வெட்டி, வெட்டி தவிர வெட்டி தான் வச்சிருக்கா பாருங்க. என்ன பாக்குறேன்? மனசுக்குள்ள சிரிச்சேன். பாத் த்ரூ இன்ஸ்பிரேஷன் த்ரூ மியூசிக். அழகா இருக்குது. இங்க ஒரு ஆக்சரிஸ். இது என்னது? கமர் கட்டு மாதிரி இருக்கு. ஓ இன்னும் இவ்வளவு கொடுத்துருக்கா? அதுதான் ஆபீஸ்ல இருக்கிற எலி பார்த்துச்சுன்னா சந்தோஷமா ஆயிடும். ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். ஓகே இப்போ இதை பிரிப்போம். எங்க வருங்க? அருமையா இருக்கு. கயிறு மாதிரி இருக்கு பாருங்க. இது டிட்டாச் பண்ண முடியுமா? என்ன வந்துருச்சு ரெண்டா? இது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து DAC டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இது என்ன தட்டுமா இருக்கு? இதுதான் வந்து DAC. ஹெட்ஃபோன் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஎம். ஸோ இங்கே டைப்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இந்த டைப்ஸ் எடுத்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இப்படி எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இது எடுத்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். லேப்டாப்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இது கன்வெர்ட்டர் மட்டும் இல்லை, இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா இதில் வந்து ஆடியோ ப்ராசர் இருக்கும். நீங்கள் நார்மல் கேபிள் வேற, இது வேற. இதை மாட்டோம். செவட்டு மிஷின் மாதிரி இருக்கு. மேக் புக் இருங்க. இந்தா பிடிச்சுக்க. சோல்ஜர்ஸ் ஆப்பிள் மியூசிக் ஏதாவது கேட்போம். பிளைண்டிங் டேஸ் கேட்போம். அப்போ it is cold and empty, no one's around to judge me. I say, oh, சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். oh, I can't sleep till I feel your touch. நல்லா இல்ல. ஹவா இருக்கு. ஹலோ. உன்னோட நெஞ்சில எல்லாம் இருக்கு, என்னோட நெஞ்சில என்னைய தான் நம்பன நீக்கு இருக்கு. பொறுக்கி பயிர்களா? அடியே நான் தான் லைஃப் உனக்கு, 5வது வைஃப் தான் நீ எனக்கு. என்ன செய்வாய்? சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மன்மத நான் தான் நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. சோல்ஜர்ஸ் அருமையாக இருக்கிறது. இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன். This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கன்சல்டன்ட்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றத சொல்லுவாங்க. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC Factory வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ட்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 3 days later. Soldiers, IM யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அருமையாக இருக்கிறது. ஆனா இதை நான் சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன? நம்ம வந்து சோதனையிலேயே இன்னொருத்தரை வைத்திருக்கிறோம். அவரை கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத லைவா கேட்போம். May I come in? ஆமா வாங்க. Boss. Hey,
பிரபு நானும் வந்து அந்த காலத்துல வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன். என்ன ஹெட்ஃபோன்? அந்த ஜெப்ரானிக்ஸ் 7.1 சொல்லிட்டு ஒரு உருட்டு ஹெட்ஃபோன் இருக்கு. கேமர்ஸ்க்கான ஹெட்ஃபோன் சொல்லி வித்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஸோ இப்போ வந்து என்ன ஐஎம் நீங்க யூஸ் பண்ணது கிடையாது தானே? இப்போ நீங்க வந்து ஐஎம் செக் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்பாட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கம்பேர் பண்ணலாம் தான் பிளான். மேட்டர் நான் வந்து எலி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு என்னோட ஏர்பாட்ஸ். ஸோ அதனால அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்று வச்சிருக்கேன். இந்தாங்க இது ஓன் பண்ணுங்க. உருட்டு ஏர்பாட்ஸா? ஐயோ இந்த அவசரப்படுறானே. another one. தீபாவளி கிஃப்ட் உங்களுக்கு தான். கண்டென்ட்டா? கண்டென்ட்ல உண்மையா ஒரு வச்சிருக்கேன். நான் முன்னாடியே வாங்கி வச்சேன், இப்பதான் கொடுக்குறேன். உனக்காக தான். ஏய் சீரியஸ்லியா? ஆமா உண்மையாதான். ஐபோனும் கொடுத்து அதுக்கு ஏர்பாட்ஸும் கொடுத்து நல்லா இருப்படா போடா. வீடியோ மட்டும் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப வந்து ஐபோன் வாங்கினது ஹெட்ஃபோன் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாரு. டம்மி ஹெட்ஃபோன் ஒன்று வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா வந்து இது எவ்வளோ 24,000 நண்பர்களே. 24,000 விசேஷ் இந்த ஐஎம் எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கண்டுபிடிப்போம். இப்போ சொல்லுங்க ப்ரோ, எந்த பாட்டு நீங்க கேட்க போறீங்க? ஃபின். என்ன ப்ரோ இன்ஸ்டாகிராம் பாட்டை கேட்டிருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் நல்லா இது சொல்றேன். இல்லைன்னா நிறைய நல்ல பாட்டு இருக்கு. இதுவே இப்பதான் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கறேன். அப்படியா? ஒரிஜினல் பாட்டே கேட்கல இவ்வளவு நேரம்டா. நல்லா இருக்கு. ஏர்பாட்ஸ் நல்லா இருக்கு. ஏர்பாட்ஸ் நல்லா இருக்கா? தேங்க்ஸ் பா. இப்போ அடுத்து வந்து ஐஎம். இது வந்து இப்படி காதல போட்டு இதை இப்படி வந்தனும் கேட்கல. ஓகே ஒரு லாக் பண்ணிடுறோம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து. இப்போ எனக்கு கேட்கல. ஃபர்ஸ்ட் கேட்டு தானே கேட்கல. ஒரு செகண்ட் கேட்குறேன், அப்புறம் கட் ஆகிறோம். சம்திங் ராங். அந்த பாட்டை எழுதாமல அவரு. It was at this moment that he knew. He fucked up. ஆமா, ஒரு கட்டு வந்து தானே பாட்டே ஆரம்பிக்கும். பேசிக்காக எப்படி இருக்குன்னா, நான் நார்மலாக இது கேட்டது வந்து ஒரு நார்மல் டோனில் கேட்டுருந்தேன். இது ப்ராப்பர் பேஸ், ப்ராப்பர் எஃபெக்ட் கொடுத்து அந்த எலிவேட் பண்ணிச்சு. ஓகே. இது வந்து நார்மலுக்கும் இதுக்கும் நடுவில் நிற்குது. இது நல்லா இருக்கா? இதான் நல்லா இருக்கு. ஏன்னா இதுல வந்து பேஸ் இதாயிடுச்சு. ஆனால் வாய்ஸ் இன்னும் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மேபி எனக்கு இதுவும் கிளியராக தெரியுது, இதுவும் கிளியராக தெரியுது. ஏன்னா நான் ஒஸ்ட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு கிடைச்சதுக்காக நான் சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து பேஸ் இதில் தான் பெட்டரா. நல்லாவே இருக்க மாட்டேன். நீ கேட்டியா? உனக்கு பிடிச்சதுடா? ஏர்பாட்ஸ் கேட்டதில்ல. ரெண்டு ஒபினியன் வேணும். ஆமா வாங்க. டேக் இட் பிரதர். டியூலா சென்டர் ஃப்ரேம் வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளயா? ஏர்பாட்ஸ் கேளுங்க. நல்லா இருக்கா? இப்போ இதுல போடுங்க. இது கேளுங்க. இப்போ எது நல்லா இருக்கு? எது ஐயம் நல்லா இருக்கா? இதுதான் ஃபிளாட்டா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஏர்பாட்ஸ் ஃபிளாட்டா தான் இருக்கும். எனக்கு என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ஆனா என்னன்னா பேஸ் சூப்பரா இருக்கு. இல்ல என்ன கேட்டா நான் இத சொல்லுவேன். உங்களுக்கு கேட்டா? என்ன கேட்டா இப்போதைக்கு தான் சொல்லுவேன். ஓகே, நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரீசெண்டா இந்த ஐஎம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. தெரியல ப்ரோ, முதல்ல ஐஎம் ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படின்றத பார்க்கணும். முதல்ல ஐஎம்னா என்ன, எதுக்கு அப்படின்றது தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். இன்னர் மானிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதினாவோட ஆஃபீஸ் போயிருந்தேன் பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சிருந்தாரு பாருங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஆக்சுவலா மானிட்டர்ஸ், ஆக்சுவல் மானிட்டர்ஸ். பிரபு வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காரு, 5.1 ஹோம் தியேட்டர் வச்சிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் நல்லா கேட்கும், சூப்பரா இருக்கும். இதே பார்த்துட்டு மானிட்டர்ஸ்ல சூப்பரா கேட்கும்னு சொல்லிட்டு மானிட்டர் வந்து வாங்கி வந்து போட்டு பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே கேட்கவே இல்லை. எனக்கு சோனி இதுவே நல்லா கேக்குது, இதுல நல்லாவே கேட்கல. அந்த மேட்டர் என்னன்னா, இந்த மானிட்டர்ஸோட வேலைன்றது சவுண்ட் நல்லா கேட்க வைக்கிறது கிடையாது, இருக்கிற சவுண்ட் அப்படியே காட்டுறது ஒரிஜினல். ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எடிட்டட் வீடியோ, லைக் கலர் கிரேடட் வீடியோ. ஆக்சுவல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கு, வெள்ளையா இருக்கா. இது பிளாட் வீடியோ. அதே மாதிரி ஆடியோலயும் பிளாட் ஆடியோன்னு ஒன்று இருக்கு. ஆடியோ பிளாட்டா இருக்கும். அந்த பிளாட்டான ஆடியோவை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு மானிட்டர்ஸ் தேவை. இதுக்கு முன்னாடி வந்து பெருசா ஸ்பீக்கர் வச்சு மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம். அதுல இந்த டைப் வந்து காதுக்குள்ளே போட்டு கேட்கறதா இன்னர் மானிட்டர்ஸ். சோ அதுதான் இதெல்லாம். ஐ மீன் சீப்பாவும் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த டைம்ல. ஆமா, இப்போ சீப் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ஃபேமஸ் ஆகுது. சோ இருந்தாலும் ஏன் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனா அது காரணம் வந்து பிரபு சொன்ன மாதிரி சீப் ஆயிடுச்சு. காரணம் சைனாக்கார உள்ள புந்துட்டான். Are you sure about that? ஸோ சைனாக்கார உள்ள பூந்ததுக்கு அப்புறமா இந்த ஐஎம்ஸ் வந்து ரொம்பவே வந்து சீப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஏன் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னாலே ரொம்ப எக்கச்சக்கமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்டர் இந்த டிடபிள்யூஎஸ், இந்த 3.5mm எதுக்கு பிடுங்கினா அப்படின்னாலே இந்த டிடபிள்யூஎஸ் விற்கிறது தான். முக்கியமாக இந்த ஏர்பாட்ஸ் விற்கிறதுக்கு தான். எதுக்கு ரிமூவல் பேட்டரி பிடுங்கினா பவர் பேக் விற்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று தூக்கிறதுக்குன்னா ஒரு பொருள் புதுசாக விற்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி விற்கிறதுக்கு இதை விற்கிறது தூக்குனது தான் 3.5mm ஜாக். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்? வேற யாரு? நான் தான்.
ஸோ இது தூக்குனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு என்னடா இது ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஒன்று நெக் பேண்ட் வாங்கணும், நெக் பேண்ட்ல பிரச்சனை கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடத்துல அறுந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா TWS சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 தடவை வந்து ஏர்பேட்ஸ் வாங்கி ஒரு தடவை வந்து நானே வந்து பிரிச்சுட்டேன். 2வது தடவை இப்போ எலி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த எலி எங்க இருக்கு எங்க போச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஒன்னே மட்டும் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஐயோ இவன்ட்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. இப்போ ஆதினா ஸ்டுடியோ இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒரே மானிட்டராக இருக்கும். எதுக்கு ப்ரோ இந்த 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரே ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக அது சவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டிக்குல இருந்து வருது. ஸோ நம்ம ஏற்கனவே பலமுறை பேசின மாதிரி சவுண்டுன்றது ஒரு அனலாக் சிக்னல் தான், டிஜிட்டல் சிக்னல் கிடையாது. ஸோ என்னதான் நம்ம வந்து டிஜிட்டலில் எல்லா பொருளும் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் சவுண்டாக அதை கேட்கணும்னா அது அனலாக மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்படின்னும் போது இந்த அனலாக் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன சிக்னலாக இருக்கும்னா ஃப்ரீக்வன்சிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க 3 முக்கியமான டோன்ஸ் முக்கியம். லோ டோன்ஸ், மிட் டோன்ஸ் அண்ட் ஹை டோன்ஸ். சோ அதுக்கு நான் ஒரு கிராஃப் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கிராஃப் தெரியுதுங்களா, இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ன்றது என்னன்னா சவுண்ட், x ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா frequency. சோ இந்த frequencyல இருந்து பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனுஷ காதால கேட்கவே முடியும். இதுல 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 300 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோ டோன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பேஸ்லாம் ஒர்க் ஆகும். நீங்க பேஸ் கேட்டுச்சீங்களே, அந்த பேஸ் வந்து இதுல வீக்கா இருக்கும். ஏன்னா இதோட வேலை வந்து அது கிடையாது. பட் இதுவே வந்து இதெல்லாம் அப்படி கிடையாது. இதுனா TWS நார்மலான கன்சூமர் கிரேட் ஆடியோ டிவைசஸ் இருக்குல்ல, அதுல வந்து பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க சோனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைப்பா. ஏன்னா வந்து நமக்கு அதெல்லாம் தான் பிடிக்கும். பட் IEMsல லோ டோன்ஸ் விட இந்த மிட் டோன்ஸ் தான் அதிகமா வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அங்கதான் அதிகமா வந்து டியூன் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நீங்க கீழே கிராஃப் பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த 300 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிக் ட்ரம், பேஸ் கிட்டார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 300 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் மிட் டோன் இருக்கு இல்லையா, 300ல இருந்து 6K ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்கதான் வந்து முக்கியமான மேட்டர்லாம் வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னார் ட்ரம், கிட்டார், மேல் வோக்கல்ஸ், ஃபீமேல் வோக்கல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்னு போட்டுருக்கு. அப்படின்னா இந்த சிங்சாங் ஓகே, சிங்சாங் இது எல்லாமே அங்கதான் வரும். சோ இந்த இடம் தான் இருக்கிறதுல முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் வந்து முக்கியமான டீடைல்ஸ்லாம் இருக்கும். சோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான IEMs வந்து டியூன் பண்ணிருப்பாங்க, அங்கதான் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டேட்டா தான் நமக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் அதுல தான் தனித்தனியா கேட்கும். இப்போ ஒரு நார்மல் ஆடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இருந்தா போதும், சூப்பரா இருக்கு ஆடியோ அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. நாங்க அப்படி இல்ல. சோ அதுவே இதுல எல்லாம் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்பாட்ஸ்ல பேஸே அந்த அளவுக்கு இல்ல, டம்மியா தான் இருக்கும், ஃபிளாட்டா தான் இருக்கும். ஆனா இந்த பேஸே நல்லா இருக்கு. கரெக்டா உங்களுக்கு? ஆமா, வயர்லெஸ்க்கு இதுவே பெட்டர்ல அப்படி யோசிச்சு. ஆனா இதுவே வந்து நம்ம கேமரா மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வேற ஆடியன்ஸ், சின்ன மியூசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீடைல் கேட்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த IEMs பிடிச்சிருக்கு. IEMs வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட முடியாது. சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஸ்ட் வந்து லாஜிக் ப்ரோவோ இல்ல FL Studio இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல லேயர் பை லேயரா வந்து ஒரு இதுவே வச்சிருப்பாங்க. இந்த தனித்தனி லேயர்ல தனித்தனி ஆடியோ பிளே ஆகுது இல்லையா, இந்த மேட்டர்லாம் நீங்க ஏர்பாட்ஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டீடைலா கேட்க முடியாது. ஆனா இதுவே இந்த மாதிரியான IEMsல கேட்டீங்கன்னா கேட்க முடியும். அதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிறது சிங்கிள் டிரைவர், அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஆனா IEMsல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் டோனுக்கும் லோ டோனுக்கும் ஹை டோனுக்கும் தனித்தனி டிரைவர்ஸ், தனித்தனி ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனி ஸ்பீக்கர்ஸ் வந்து வைக்கிறதுனால, தனித்தனி டிரைவர்ஸ் வைக்கிறதுனால நம்மளால இந்த சின்ன டீடைல்ஸ் வந்து தனித்தனியாக கேட்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த IEMsையும் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இதோட பர்பஸே அதுதான். பட் மேட்டர் என்ன வந்து இதுல வந்து மல்டிபிள் டிரைவர் இல்ல, இது வந்து சிங்கிள் டைனமிக் டிரைவர் மட்டும் தான் இருக்கு. பட் ஸ்டில் ஏன் வந்து IEMs வந்து பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த மார்க்கெட் தான். அந்த காலத்துல வந்து நான் 50 ரூபாய்க்கு ஹெட்செட் வாங்கி பாட்டு கேட்டு சுத்திட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாம் ஹெட்போன்ல கேட்கணும் அப்படின்னாலே 2000 ரூபாய்க்கு TWS வாங்க வேண்டியதா இருக்கு. வாங்கினாலும் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா இருக்காது. இதை விட இது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, 24,000 ரூபாய், இது 5000 ரூபாய். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க 2000 ரூபாய் TWS எவ்வளவு மோசமா இருக்கும்னு. ஆடியோ குவாலிட்டி வைஸ் சொல்றேன். ஸோ IEMs வந்து எல்லாருக்கும் சூட்டபிள்லாம் கிடையாது. பட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 600 ரூபாய்க்கே எல்லாம் இருக்கு. கேசில EDC Pro அப்புறம் EDX Proன்னு சொல்ற 2 இருக்கு. இது வந்து சிங்கிள் டைனமிக் டிரைவர் தான் இருக்கும். இல்லனா வந்து உங்களுக்கு கேசிலேயே ZSN Pro Xல பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் டிரைவரும் இன்னொன்னு பேலன்ஸ் ஆர்மேச்சரும் இருக்கும். ஸோ அது 1700 ரூபாய், அதுவும் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறது அந்த அளவுக்கு சஜஸ்ட் கிடையாது. 2000 ரூபாய் கீழே வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் நான் சொன்னேன், KZ EDC Pro. இது வந்து 600 ரூபாய் தான். இதில் டைப் சி வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா சோல்ஜர்ஸ், இதை வந்து பிடிக்கலாம். இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த கேபிள் வந்து அடிக்கடி அறந்து போயிடுச்சுன்னா வந்து மாற்றி அப்படியே பிடிங்கி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் இட். தீஸ் ஆர் தி IEM திங்ஸ்.
ஐஎம் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஐஎம்ஸ் பத்தி தெரிந்த நம்ம சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அவங்களே வந்து உங்களுக்கு ரிப்ளை போடுவாங்க. கீழே வந்து நம்ம வந்து என்ன போட்டு அடியன் அடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலா ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி அதுல நம்ம நல்லா பேசி வந்து நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வோம். எனக்கு ஆத்திரம் அடங்கலக்கா. இது தவிர்த்து ஆடியோ பத்தி இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு சோல்ஜர்ஸ். வந்து ஆதினா கூட இல்ல வேற இண்டிபெண்டன்ட் மியூசிக் கேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வேற இந்த மாதிரி என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. நான் தேடி கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.